திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய உத்தரவுப்படி டெல்லியிலே போராடுகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் வாழ வைக்கப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே தமிழகம் பூராவும் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாமக்கல்லிலே மிகச் சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தம்பி ராஜேஷ் அவர்கள் இளமை துடிப்போடு இன்றைக்கு எந்த நிகழ்ச்சி என்றாலும் இந்த மாவட்டத்திலே மிகச் சிறப்பாக செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையே ஆச்சரியப்படுகின்ற வகையிலே அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். பொதுவான தமிழகத்தில் நடக்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் இடம் பிடிக்கிற போராட்டமாக நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலே நடக்கின்ற போராட்டம் இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் கட்சியினரும் உறுதி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த போராட்டம் மிகச் சிறப்பாக எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது என்ற அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாநில அவை உறுப்பினராக ஆக்கியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு முக்கியத்துவம் பெற்று இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர் முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, இந்த கூட்டத்திலே விவசாயிகளுடைய பிரச்சனையை கோடிட்டு காட்டி பேசியிருக்கின்ற பேரவையினுடைய தலைவர் அண்ணன் திருச்சி தேவராஜன் அவர்களே, இந்த கூட்டத்திலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரத்தினுடைய பொறுப்பாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் அனைத்து அணியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி மாதேஸ்வரன் தலைமையிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பகுதிகளிலும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் மேலும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நேரம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பேச முடியவில்லை. அத்தனை பேரும் நமக்கு உறுதுணையாக இங்கே இந்த மேடையில் இருக்கின்றார்கள். அப்படி இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். விவசாயிகளுக்கு என்ன தேவை? விவசாயிகளுக்கு விளைவிக்கிற பொருளுக்கு விலை தேவை. வேற ஒன்றும் விவசாயிக்கு வேண்டாம். அவங்க ஒன்றும் பெரிய வசதி எல்லாம் கேட்கல. நாங்க விளைவிக்கிற பொருளுக்கு விலை வேணும். இதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. அப்படி அந்த விலையை கொடுத்துட்டோம்னு சொன்னா விவசாயிகள் அமைதியாயிருவாங்க. ஆனா மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிற அரசாங்கம் விவசாயிகளை இந்த நாட்டினுடைய பாரமாக நினைக்கிறார்கள். விவசாயிகள் இந்த நாட்டினுடைய பாரம். இவர்கள் ஏனென்றால் விவசாயம் என்றாலே விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள்
ஒரு தன்னிலையாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள், தானாக முடிவெடுப்பார்கள், யாருக்கும் அடிமையாக மாட்டார்கள். அடிமைப்படுத்துவதற்கான முயற்சியாகத்தான் இன்றைக்கு இந்த 3 விவசாய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து விவசாயிகளை துன்புறுத்துகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும், அனைத்து தலைவர்களும் இதை எதிர்க்கிறார்கள். ஒரு சில தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். பிஜேபியினுடைய மாநில முதல்வர்களே அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலேயே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த சட்டங்களை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்று சிவகங்கையில பேசுறப்ப அவருக்கே சந்தேகமாகி போச்சு, நம்ம அதிமுகவா பிஜேபியான்னு. அவரே தன்னை கிள்ளி பார்த்துட்டாரு. கிள்ளி பார்த்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் பிஜேபி தலைவர்கள் பண்ண வேண்டியது, இது நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு இங்கே தீவிரமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்படித்தான் எல்லா மாவட்டத்திலும், எல்லா ஒன்றியத்திலும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. தமிழகத்தில் என்ன நடக்கிறது அதுதான் அவங்க பிரச்சனை. தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே என்ன செய்கிறார்கள், இதைத்தான் உத்து உத்து பார்க்கிறோம். உத்து உத்து பார்த்து என்னடா பண்ணலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்றது, இதுதான் உங்களுடைய எண்ணம். விவசாயிகளையும் அப்படிதான் பார்க்கிறாங்க. என்ன, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் இருக்கிறார்களா அல்லது கூட்டணியை சார்ந்த கட்சிகள் இருக்கிறார்களா? அனைத்து கட்சிகளிலும் விவசாயிகள் இருக்கிறார்கள். ஏன் உங்க கட்சியில விவசாயிகள் இல்லையா? அவங்க பாதிக்கப்படலையா? அதை யோசிக்க வேண்டாமா? இப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கப் போகின்ற இந்த சட்ட திருத்தங்களுக்கு ஆதரவாக இருப்பது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய ஊதுகுழலாக, மத்திய அரசினுடைய பிரச்சார பீரங்கியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விவசாயிகளுக்கு எதிராக இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு டெல்லியிலே 10 நாளைக்கு மேலாச்சு. 10 நாளைக்கு மேல பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் கிளம்பி வந்து டெல்லியினுடைய எல்லையிலேயே நிறுத்தினான். விவசாயிகள் தீவிரவாதிகளா? விவசாயிகள் தீவிரவாதிகளா? அப்படி எல்லையில ராணுவத்தை வச்சு நிறுத்துறதுக்கு 10 நாளா விவசாயிகள் அங்க இருக்கிறாங்க. ஒரு வன்முறை உண்டா? எங்கேயாவது கண்ணெடுத்து அடிச்சாங்கன்னு எங்கேயாவது செய்தி உண்டா? மொத்தத்தில் பல தொலைக்காட்சிகளில் விவசாயிகள் கூடுறதே போடுறதில்லை, அது வேற விஷயம். ஏதோ வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல நம்ம தொலைக்காட்சிகளில் அதை நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம். அப்படி விவசாயிகள் 10 நாட்களாக ரொட்டியை உருட்டி உருட்டி ரொட்டியே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். 10 நாளா உட்கார்ந்துட்டு இருக்கானா, இவங்க வாயே கூசாம பேசுறானுங்க. அவங்க எல்லாம் விவசாயிகள் இல்லையா? அவங்க எல்லாம் கூலிக்கு வந்திருக்காங்களாம். கூலிக்கு வந்தவன் 10 நாளா இரவு பகலா டெல்லியில் எப்படி தெரியுமா குளிர் இருக்கும், நம்ம போய் அங்க காலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு டெல்லியில குளிர். இரவு பகலா ரோட்ல படுத்து கிடக்கிறான் விவசாயி. டெல்லிக்கு விவசாயிகள் வந்தா மத்திய அரசு எப்படி மதிப்பாங்கிறது வரலாறு நமக்கு தெரியும். தமிழகத்தினுடைய விவசாயிகள் அம்மனமா ஓடினா, டிரஸ் போடாம அம்மனமா டெல்லி சாலையில ஓடினா. பிரதமர் பார்க்க முடியாதுண்டார், உங்க பிரச்சனைகளை கேட்க முடியாதுண்டார். அப்ப மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னன்னு பாருங்க. ஏன் விவசாயிகளை அரசு பாரமாக பார்க்கிறது என்று சொன்னேன் என்று சொன்னால் வார்த்தைக்காக இல்லை. விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு வேண்டாம், நீங்க வேண்டாம், உங்க நிலங்கள் எல்லாம் வித்துருங்க, உங்க நிலங்கள் எல்லாம் பெரிய கம்பெனிக்கு வித்துருங்க, நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க, நாங்க மாசம் மாசம்
ஏதாவது கொடுக்கிறோம், ஏதாவது இலவசமா கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே இன்னைக்கு மத்திய அரசு இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கேட்கின்றார், விவசாய சட்டத்தில் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இல்லை, அந்த சட்டத்தில் என்ன பிரச்சனை இல்லை. மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் சொல்லுவாங்கல்ல, அப்படியே சர்க்கரையை தடவி வாயில வச்சாண்டா, வாயில வச்சதுனால கசக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் சும்மா சொல்லல, வரலாறு இருக்குது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு சொன்னான். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அவ்வளவுதான். இனி கருப்பு பணத்தை பூரா பிடிச்சிருவோம். இனிமேல் ஏழைகளுக்கு தான் இந்தியாவில் வாழ்க்கை. பணக்காரன் அழிஞ்சாண்டா, கருப்பு பணம் வச்சிருக்கவங்க காலி ஆயிட்டாண்டா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணா. நம்ம ஊர்ல அன்னைக்கே சொன்னோம், இது தப்பான திட்டம், இது பிரச்சனையில போய் முடியும், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று எல்லோரும் எடுத்து சொன்னோம். ஆனால் அன்னைக்கு கூட இருக்கிற நம்மால என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு என்ன 4 நாள் நான் பேங்க் வாசல்ல வெயில்ல காத்து இருந்துட்டு போயிருவேன். ஆனா ஏசி ரூமுக்குள்ள கருப்பு பணம் மூட்டை மூட்டையா வச்சிருக்கான் பாரு, அவனெல்லாம் மாட்டிட்டான்டா. 4 நாள் வெயில் வந்தா பரவாயில்லடா. எந்த கருப்பு பணம் மாட்டிச்சு? யோசிச்சு பார்க்கணும் விவசாயிகள். எந்த கருப்பு பணம், யாரு கருப்பு பணம், இவங்க எங்கேயாவது எடுத்தாங்களா? எல்லா கருப்பு பணமும் வெள்ளை பணமா மாறிடுச்சு. இதான் உண்மை. அப்ப அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு ஒரு நாள் ராத்திரியில பணம் செல்லாது அப்படின்னு சொன்னப்ப எவ்வளவு அதிர்ச்சி இருந்திருக்கும். அதிர்ச்சி ஆம்பளைங்களுக்கு இருந்ததோ இல்லையோ, பொம்பளைங்களுக்கு அதிகமான அதிர்ச்சி. வீட்டுல கொஞ்சம் நெஞ்சம் சிறுவாடு வச்சிருந்த காசெல்லாம் போச்சே அப்படிங்கிற அந்த வருத்தம் வேற. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு அந்த சட்டத்தினால என்ன நன்மை வந்திருக்கு? ஜிஎஸ்டி வர்றப்ப சொன்னா, ஜிஎஸ்டி போடும்போது இந்தியா பூரா ஒரே வரி. இப்ப 16 வரி இருக்கு, 17 வரி இருக்கு, ஒரே வரி இந்தியா பூரா. இனி நிம்மதியா எங்க வேணாலும் போய் தொழில் பண்ணலாம்டா, ஒரே வரி தாண்டா அப்படின்னு சொன்னா. தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேரு அதனால வேற மாநிலத்துக்கு போய் இன்னைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால என்ன முன்னேற்றம் இருக்கு? நாட்டினுடைய பொருளாதாரம் அழிஞ்சதுதான் மிச்சம். அப்படி மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க செயல்படுத்தி இன்னைக்கு நாடு முன்னேறிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. 2014 பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன 55 ரூபாய் இருக்கிற 55 ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் கிடைக்கும், அது வந்து 40 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு என்னாச்சு? 74 ரூபாய்க்கு போயிடுச்சு. இறங்கல. டீசல் விலை இறங்குச்சா? டீசல் விலை இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னு சொன்னா, கொரோனா பீரியட்ல 14 ரூபாய் ஏறி இருக்கு. என்னமா பார்த்தா நமக்கு 50 பைசா ஏறுது, 70 பைசா ஏறுதுன்னு தினம் பாக்குறோம். ஆனா மொத்தமா 14 ரூபாய் ஏறி இருக்கு. லாரி எல்லாம் ஓட்டுறதா வேண்டாமா? அதுக்கு ஏதாவது பதில் உண்டா? அது ஏதோ நேஷனல் லெவல்ல, உலக அளவுல கொஞ்சம் க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சதுன்னு சொன்னா உடனே பேட்டு போட்டு விலையேற்றிடுறாங்க. அப்ப யாருக்கு பாதிப்பு? இப்படி எதை எடுத்தாலும் சரி, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மத்திய அரசு கொண்டு வருகிற அனைத்து திட்டமே பார்ப்பதற்கு அப்படியே அழகா தெரியும். உள்ள போய் பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறார் விவசாயிகளுக்கு. அதாவது இன்னைக்கு ஏதோ குறைந்தபட்ச விலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கொஞ்சம் விவசாயிகள் புலஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குறைந்தபட்ச விலையை காலி பண்ணிட்டீங்க. புது சட்டத்தில் அதை காலி பண்ணிட போறீங்க. இப்ப விவசாயிகள் பண்ற போராட்டமே தான். என்ன சொல்றான் பிரச்சாரம் பண்றவன்? தமிழக முதலமைச்சர் உள்பட குறைந்தபட்ச விலையை எங்க நாங்க எடுத்தோம், அந்த குறைந்தபட்ச விலை இருக்கும் அப்படிங்கிறான். அவன் டெல்லியில் என்ன கேட்கிறான்? விவசாயிகள் என்ன கேட்கிறாங்க? அந்த குறைந்தபட்ச விலை இருக்கும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வாங்குறான். கொண்டு வர வேண்டியதானே? நீ குறைந்தபட்ச விலை இருக்குன்னு சொல்றல, எம்எஸ்பி அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்றல, அதுக்கு தானே அவங்க சட்டம் கேட்கிறாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வா. நாளைக்கு வந்து யார் ஒப்பந்தம் போட்டாலும் இந்தந்த பொருளுக்கு
இந்த விலைக்கு கீழே ஒப்பந்தம் போடக்கூடாது. அதான் சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வரலாம்ல, ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இப்ப தக்காளி இருக்கு, தக்காளிக்கு ஒரு 12 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கங்க, ஒரு 12 ரூபாய் கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டா விவசாயிகிட்ட 12 ரூபாய்க்கு கீழே வாங்கக்கூடாது. அதான் கேட்கிறோம். அதையே உங்களால் உறுதிப்படுத்த முடியாது. அது தப்பா? விவசாயியோட போராட்டம் தப்பா? நீ சொல்ற குறைந்தபட்ச விலை இருக்கும்னு, எங்களுக்கு இருக்கிறத உறுதிப்படுத்து. உறுதிப்படுத்துறதுக்கு என்ன சிரமம்? அப்ப நீ ஏமாத்த பாக்குறியா? விவசாயிகள் தலையில மொட்டை அடிக்க பாக்குறியா? இன்னைக்கு ஏதாவது பொருள், அத்தியாவசிய பொருளை யாராவது குடவுல வச்சிருந்தாங்கன்னா, நம்முடைய துணை பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பதுக்கல் போய் பிடிச்சிடலாம். ஆனா இந்த சட்டத்துப்படி யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் பதிக்கலாம். இவன் என்ன சொல்றான்? மத்திய அரசு அந்த விளக்கத்தில் என்ன சொல்றான்? விவசாயிகள் எவ்வளவு பொருளை வேண்டுமானாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். விவசாயிட்ட பணம் இருக்குதாடா? விவசாயிட்ட எங்கடா பணம் இருக்குது ஸ்டாக் வைக்கிறதுக்கு? அவன் ஸ்டாக் வைக்கிறதுக்கு பணம் இருந்தாதான் அவனுக்கு இப்படி அலைகிறான். கையில பணம் இல்லாதான பிரச்சனை. அதைத்தானே நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அப்ப பெரிய பெரிய கம்பெனிகள் குறைவான விலைக்கு வாங்கி அதையெல்லாம் ஸ்டாக் வச்சுக்குவான். ஸ்டாக் வச்சுக்கிட்டு விலையை அவன் பிக்ஸ் பண்ணுவான். இந்த விலையில தான் கொடுப்பேன். அப்ப இந்த விலை தக்காளியா அவன் 2 ரூபாய்க்கு வாங்குவான், 2 ரூபாய்க்கு வாங்குவான், ஸ்டாக் வச்சுக்குவான். 30 ரூபாய் விலை பிக்ஸ் பண்ணுவான். தக்காளி வேற யார்ட்டையும் இருக்காது, தக்காளி அவங்கள தான் இருக்கும். 30 ரூபாய் விலை போறப்ப விவசாயிட்ட தக்காளி இருக்காது. இன்னைக்கே அப்படிதான் இருக்குது. இன்னைக்கே அந்த நிலைமை அப்படிதான். விலை ஏறப்ப நம்ம கிட்ட இருக்காது. சின்ன வெங்காயம் 120 ரூபாய் போகும். அப்ப பார்த்தா வெங்காயமே இருக்காது நம்ம கிட்ட, எல்லாத்தையும் வித்துருப்போம். இப்படி விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிற சட்டமாக இன்னொன்னு சொல்றாங்க. விவசாயி, தமிழ்நாட்டு விவசாயி டெல்லியில போய் கூட வித்துக்கலாமா? புது சட்டம் அதுக்கு அனுமதிக்கிறான். தமிழ்நாட்டு விவசாயி டெல்லியில போய் விற்க முடியுமா? தமிழ்நாட்டு விவசாயி ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோம், இன்னொரு மாவட்டத்துக்கே போறதில்லை. நாமக்கல்ல இருக்கிறவன் விழுப்புரம் போறானா அப்படின்னு கேட்டா அதுவே கிடையாது. இங்க எல்லாம் குண்டு சட்டிக்குள்ளேயே நம்ம குதிரை ஓட்டிட்டு இருக்கிறோம். நம்மளும் போய் நீங்க டெல்லிக்கு போலாம், சண்டிகாருக்கு போலாம், யூபிக்கு போலாம், அங்கெல்லாம் போய் நீங்க வித்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு பயன்? அப்ப பெரிய பெரிய கம்பெனிகள் பொருளை இங்க வாங்கி எங்க வேணாலும் கொண்டுட்டு போலாம், அவர்களுக்கான அனுமதி. இன்னொன்னு, விவசாயிக்கு பணம் வள்ளின்னு வச்சுக்கோங்க. விவசாயிக்கு பணம் வள்ளின்னு சொன்னா இவங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. அது அந்த சட்டத்தில் இருக்கு. விவசாயி நேரடியா பணம் கொடுக்கலாம், கோர்ட்டுக்கு போக முடியாது. நம்ம மாவட்டத்திலேயே கலெக்டர் ஒரு குழு போடுவார். அரசு அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு போடுவார். அரசு அதிகாரிகள் கொண்ட குழு தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்கும். அரசு அதிகாரிகள் குழு ஏழை விவசாயிக்கு உதவியா இருப்பானா, கார்பரேட்டுக்கு உதவியா இருப்பானா? யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அப்படியே பிளாங்கா சொல்லுவாங்க. விவசாயி தான் அந்த குழு கிட்ட போனாமே, அந்த குழு கொடுக்கறதுக்கு விவசாயிக்கு எங்க பணம் இருக்கு? அதை யார் மேனேஜ் பண்ண முடியும்? இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னா விவசாயிகளை காலி பண்றதுதான். விவசாயிகள வருமானத்தை குறைக்கிறது இல்ல, விவசாயிகளை மொத்தமா காலி பண்ணிடணும். அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கு மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு இன்னைக்கு என்ன விலைக்கு போகுது எல்லாத்துக்கும் தெரியும். 350 ரூபாய்க்கு போகுதா, 400 ரூபாய்க்கு போகுதா? 200 தான் போகுது. இது மூட்டை 200 ரூபா மூட்டை, 350, 400 ரூபா மூட்டை. சரி, 200 ரூபாய்க்கு போகுது. மரவள்ளி கிழங்கு இந்த 200 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வித்து விவசாயி எப்படி படைக்க முடியும்? இதை தமிழ்நாட்டு விவசாயி பார்த்தாரா? மரவள்ளி கிழங்கு விளைவிக்கிறவன் இவ்வளவு மோசமா இருக்கானே, அவன் பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு வாங்க முடியல, ஆனா கொரோனால படுத்துட்டா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை, அதை பண்ண முடியல. நம்ம விவசாயி, கிழங்கு விவசாயி, நம்மளை சுத்தி இருக்கிற விவசாயி இதை கேட்டோம்னா நானும் தான் கிழங்கு போட்டிருக்கிறேன், நானும் தான் கிழங்கு போட்டிருக்கிறேன், எனக்கு இல்லாத கஷ்டமா
அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி நம்ம பிரச்சனையே இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. மரவள்ளி கிழங்கு இவ்வளவு மோசமா இருக்கு, அதுல என்ன பிரச்சனை இருக்குது, அதுல என்ன கலப்படம் பண்றாங்க, எதனால இந்த விலை குறைஞ்சிருக்கு, இதுக்கு ஒரு கமிட்டி போட்டீங்களா? நீங்க இதுக்கு ஒரு கமிட்டி போடலாம்ல? யாரும் சொல்லலையா? மரவள்ளி கிழங்கு விவசாயிகளோட பிரச்சனை முதலமைச்சர் காதுக்கு போய் சேரலையா? எங்க இருக்கிற அமைச்சருக்கு அது சொல்லலையா? எல்லாம் தானே சொல்லியிருக்காங்க. அப்படி மொத்தத்தில் இன்னும் சொன்னா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். விவசாயிகளை பொறுத்தவரை மத்திய அரசு ஆதரவாக இல்லை, அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் மத்திய அரசு சொன்னா மாநில அரசு அதை விட மோசமா இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவங்க யாரு சொல்றது யாரு செய்யறது, அதான் ப்ராப்ளம். யாரு செய்யறது யாரு ப்ராப்ளம். அதாவது அதிமுக கட்சிக்கு தலைவர் ஓபிஎஸ், அதிமுக கட்சிக்கு தலைவர் ஓபிஎஸ், அவர்தான் தலைவர், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் இணை ஒருங்கிணைப்பாளர். அவர் ஒரு கருத்து சொல்றார். ரஜினிகாந்த் கூட எங்க கூட்டணி அந்த நேரத்தில் ஆனால் ஆகும், அது இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். அவங்க இருக்கிற அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. ஜெயக்குமார் கேட்டா ஜெயக்குமார் சொல்றாரு அது அவரோட சொந்த கருத்து, அவர்தான் கட்சிக்கு தலைவர், அவர்தான் கட்சிக்கு தலைவர். இப்ப நான் இருக்கிறேன், நான் ஒரு முடிவு எடுத்து நான் ஒரு பேட்டி கொடுக்கிறேன். இந்த மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரர் இருக்கு, அப்படி அவர்கிட்ட கேட்டா அது ஈஸ்வரன் சொன்னா சொல்லிட்டு போறாரு, அவரோட கருத்து அப்படின்னு மாதேஸ்வரன் சொல்ல முடியுமா? இல்ல இப்ப தலைவர் திமுக தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, ராஜேஷ் அப்படி சொல்ல முடியுமா? ஒப்பிட்டு பாருங்க. ராஜேஷ் அது தலைவரோட கருத்து, சொந்த கருத்து, அது கட்சி கருத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாரு காதுல பூ சுத்துறீங்க நீங்க? நாங்க என்ன நாங்க பூ சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம்னு பாத்துட்டு இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி விவசாயிகளை பாதுகாப்பாங்க? இவங்க விவசாயிகளை பாதுகாக்க மாட்டாங்க. அத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும், கரெக்டா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம தலைவர் பேசும்போது கூட சொன்னாரு, தமிழ்நாட்டில் விவசாயிகள் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்கன்னு. ஒண்ணுமில்ல, நம்ம மாநிலத்தில் சீக்கிரமா தேர்தல் வரப்போகுது, அதுல பாத்துக்கலான்னு எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, விவசாயிகள் அமைதியா இருக்கிறாங்க. நம்ம எனர்ஜி ஏண்டா வேஸ்ட் பண்ணோம்? நம்ம எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? தேர்தல் வருதுல்ல, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இன்னும் விவசாயிகளுக்கு, கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாம கூட இருக்கு. இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய அந்த கடமையும் அந்த பிரச்சார யுக்தியும் நாம் செயல்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் விவசாயம் அங்க அந்த தாக்குறாங்க. நம்ம மாவட்டத்தில் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி திட்டம் போட்டு தாக்குறாங்க விவசாய. என்ன இந்த ஸ்கீம் வாட்டருங்கிற பேர்ல, ஸ்கீம் வாட்டருங்கிற பேர்ல திட்டம் போட்டு தாக்குறாங்க. கட்சியில சேர்ந்தா தான் இந்த ஸ்கீம் வாட்டர். அது ஒரு ஏக்கருக்கு எத்தனை லட்சம் பணம்னு தெரியல, ஏக்கருக்கு பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, தலைமையில் இருக்கிற கூட்டணியின் சார்பாக இந்த நேரத்திலே நான் ஒன்றை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடத்திலே பேசி இதுக்கான அனுமதியை நான் வாங்கிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு தெரிவிக்கின்றேன். யாரும் பணம் கொடுக்காதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெகு விரைவிலே 3-4 மாதங்களிலே தமிழகத்திலே வரும். ஒரு பைசா இல்லாம அந்த ஸ்கீமுக்கான அந்த வேலைகள், அந்த கையெழுத்து போடப்படும் என்பதை இன்றைக்கு உறுதியாக இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. இதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு அரசு சார்பா கேட்கறது வேற, அரசு சார்பா கேட்கறது வேற. அரசு சார்பா இல்லாம தனிப்பட்ட முறையில கேட்கறது தான் நான் பேசுவேன். அரசு சார்பா கேட்கறது வேற, அரசு சார்பா கேட்கறது கூட ஒரு வட்டி இல்லாம அந்த ஸ்கீமுக்கான செலவு அதெல்லாம் வட்டி இல்லாம கொடுக்கறதுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனால் அரசுக்கு தவிர தனியாக பணம் கொடுப்பவர்கள்
தயவு செய்து கொடுக்காதீர்கள், ஏமாந்து போவீர்கள். கண்டிப்பா அதை செய்யாதீங்க. அது எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாமல் அந்த ஸ்கீம் ஒவ்வொரு பகுதிக்கும் தரப்படும், அனுமதி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுடைய இந்த பிரச்சனைகளை நாமக்கல்லிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நாமக்கல்லுடைய தலையாய தொழில் லாரி தொழில். விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிறவதான் ஒரு லாரி வாங்கி இன்னைக்கு பொழைச்சிட்டு இருக்கிறான். அந்த லாரி இன்னைக்கு ஓடுதா? அந்த லாரிக்கு என்ன, அதாவது ஓடுதாங்கிறது வேற விஷயம். கொரோனா பீரியட்ல லாரி ஓடவே இல்லை. அதுக்கு எதுக்கு வரி கேட்கறீங்க? நான் ரோட்ல வண்டி ஓட்டவே இல்லை. ஓடாத ரோட்ல வண்டி ஓட்டாத ரோடுக்கு நீ என்கிட்ட வரி எப்படி கேட்ப? பல மாநிலங்களிலே லாரி ஓனர்ஸோட அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு பல மாநிலங்களிலே அந்த பீரியடுக்கான அந்த வரியை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இவங்களுக்கு அது தெரியல, தெரியாமையா இருக்கும். அதனால இந்த நேரத்திலே நாமக்கல் லாரி முதலாளிகளின் சார்பாக, தொழிலாளர்களின் சார்பாக, அனைவரின் சார்பாக அந்த கொரோனா பீரியடுக்கான அந்த வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும். நீங்க டாக்ஸ் வாங்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வரி கட்ட முடியல, வண்டி ஓடல, வரி எப்படி கட்ட முடியும்? ஒரு பக்கம் வரி கட்ட முடியல, இன்னொரு பக்கம் வருமானத்துக்கு வழி பார்த்துட்டு இருக்கிறாங்க. வருமானத்துக்கு என்ன? கவர்னர் வண்டியில் போடுற கவர்னர், ஜிபிஎஸ், ஸ்டிக்கரு, இதெல்லாம் கம்ப்ளீட்டா நம்பர் போர்டு வரைக்கும் கம்ப்ளீட்டா சொல்ற இடத்துல தான் வாங்கணும், வேற எங்கேயும் வாங்கக்கூடாது, சொல்ற இடத்துல தான் வாங்கணும். அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கதான் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அங்க விலை வெளியே 1000 ரூபான்னு சொன்னாங்க, 5000 ரூபாய் இல்ல. 2017ஆம் ஆண்டு இந்த சட்டம் வருது அப்படின்னாங்க. அப்பவே பல பேர் புதுசா லாரி எடுத்தப்ப எல்லாத்தையும் வச்சு வாங்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் எஃப்சிக்கு போனா அதையெல்லாம் கழட்டிட்டு நாங்க சொல்றதை வைங்க. இதெல்லாம் என் சர்வாதிகாரமா? இப்படி அராஜகமா பண்ணுவீங்க? இவ்வளவு மோசமான நிலைமை விவசாயிகள் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய பிரச்சனையும் காதிலே வாங்கிக் கொள்ளாதவர்களாக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி, இந்த விவசாய திருத்த சட்டங்களால் விவசாயிகள் மட்டுமல்ல, வாங்குறவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட போறாங்க. வாங்குறவங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நமக்கு என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவன் குடோன்ல கொண்டு போய் ஸ்டாக் வச்சுட்டான்னு சொன்னா, அவன் சொல்றதுதான் விலைன்னு சொன்னா யாருக்கு பாதிப்பு? வாங்குறவங்களுக்கு விவசாயி விட பாதிப்பு அதிகமாகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ விவசாயிகளுக்கான போராட்டம் அல்ல, விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான போராட்டம், அனைத்து மக்களுக்கான போராட்டம். அப்படிப்பட்ட இந்த அருமையான போராட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்தை நாம் இங்கே ஈர்த்திருக்கின்றோம். இந்த தமிழகத்தில் நடக்கின்ற இந்த போராட்ட செய்திகள் கண்டிப்பாக மத்திய மாநில அரசுக்கு செல்லும் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் இன்னொன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். முதலமைச்சர் கூவி கூவி வக்காலத்து வாங்குறாருன்னு சொன்னேன். ரொம்ப சீக்கிரம் இந்த சட்டத்தை எதிர்ப்பாரு போல தெரியுது. அப்படிதான் தெரியுது. பிஜேபி போற போக்க பார்த்தா இவங்க எதுக்க ஆரம்பிப்பாங்க போல தெரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகமும் தலைமையில் இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளும் விவசாயிகளை பாதிக்க, தமிழக மக்களை பாதிக்க விடமாட்டோம். எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வோம் என்று சொல்லி டெல்லியில் நடக்கின்ற போராட்டம் வெற்றி பெற வேண்டும். டெல்லியில் நடக்கின்ற போராட்டம் வெற்றி பெற வேண்டும். அதை வெற்றி பெற வைக்க நம்மால் தமிழகத்திலிருந்து செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையும் உறுதியையும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இந்த ஏற்பாடுகளுக்கு, சிறப்பான ஏற்பாடுகளுக்கு அருமையாக செய்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வேளாண் சட்டங்களை திரும்ப பெறு வேளாண் சட்டங்களை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு விவசாயிகளே எதிர்க்கும் விவசாய சட்டங்களை விவசாயிகளை எதிர்க்கும் விவசாய சட்டங்களை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு நாடாளுமன்றத்தை கூட்டு நாடாளுமன்றத்தை கூட்டு 3 விவசாய சட்டங்களையும் திரும்ப பெற 3 விவசாய சட்டங்களை திரும்ப பெற நாடாளுமன்றத்தை கூட்டு நாடாளுமன்றத்தை கூட்டு நாடாளுமன்றத்தை கூட்டு நாடாளுமன்றத்தை கூட்டு வெல்லட்டும் 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 விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும் தமிழக அரசே தமிழக அரசே எதிர்ப்பை காட்டு எதிர்ப்பை காட்டு 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பை காட்டு எதிர்ப்பை காட்டு விவசாயியா விவசாயியா விவசாயத்தையே அளிக்கும் 3 சட்டங்களையும் ஆதரிக்கும் எடப்பாடி ஒரு விவசாயியா விற்று விடாதே விற்று விடாதே விவசாயத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்று விடாதே விற்று விடாதே நிர்ணயம் செய் நிர்ணயம் செய் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய் உயிர் கொடு உயிர் கொடு கலைஞரின் உழவர் சந்தைகளுக்கு உயிர் கொடு காப்பாற்று காப்பாற்று விவசாயிகளை காப்பாற்று 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 விவசாயத்தை காப்பாற்று விவசாயியை காப்போம் விவசாயியை காப்போம் உணவு கொடுக்கும் விவசாயியை காப்போம் உழவர் காப்போம் உழவை காப்போம் மண்ணை காப்போம் இந்த மக்களை காப்போம்